கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங். இந்த யூடியூப் சேனலின் மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடும் எந்தவித பிரச்சனை இல்லாமல் கர்த்தருடைய கரங்கள் அதை பாதுகாப்போடும் உங்களை ஆளுவதாக இதோ இந்த நாள் தேவ செய்தி உங்களை கடந்து வருகிறது. ஒரே ஒரு சின்ன வசனம் பாருங்க. ஒரு சின்ன வசனம், சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வார்த்தை கூட அழகாக சொல்லுதுன்னு. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தாங்க நமக்கு. நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட தான் சொல்லலாம், வேறு யார்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா நமக்கு அப்பா அவர். பாருங்க, நம்முடைய அப்பா ஒருவர் தான், நம்ம பெத்த அப்பா நம்முடைய அப்பா ஒருவர் தான். ஆனால் இவர் ஆவிக்குரிய தகப்பன், இவர் ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய ராஜா. பாருங்க, அவர் ஒருத்தர் தான். இஸ்ரவேல் எல்லாருக்கும் ஒரே தேவன். பாருங்க, அவரை எப்படி நாம் சேவிக்கணுன்றது அதை போட்டிருக்காங்க பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு எவ்வளோ பிரச்சனை வந்தாலுங்க நாம் ஆண்டவரை சேவிக்கிறது நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. முழு ஆத்மா முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை என்ன பண்ணாக்கா நம்ம சேவிக்கணும். அப்புறம் பாருங்க, அந்த கீழே பாருங்க, நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் இருக்க கடு. அல்லேலூயா. நாம நம்முடைய முழு இருதயத்தோட முழு பலத்தோட நம்ம ஆண்டவர் அன்பு கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கட்டளையிடுவாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லுது. 6ஆம் வசனம், நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் இருக்க கடு. அல்லேலூயா. என்ன வார்த்தை கட்டளையிடுவார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் ஆண்டவரை சேவிச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் கேட்பது என்னவென்று தெரிவதற்கு முன்னாடி அவருக்கு தெரியுங்க. ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது உங்களுடைய தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறாரு. அங்கே எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் என்ன அர்த்தம்? நீங்கள் முழு பலத்தோடு, அவர் தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் என்ன பண்ணும்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. நோக்கி கூப்பிடும்போது பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கக்கூடாது. என்ன கட்டளையிடுவாங்க, என்ன கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நாம் என்ன நினச்சி இருக்கிறோன்றது அவருக்கு தெரியும். அப்போ நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆண்டவரே, நான் அதை நினைக்கவே இல்லையே, நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் அந்த முழு இருதயத்தோட பலத்தோடு நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளோ இன்னைக்கு விற்கிற விலைவாசி எவ்வளோ செலவுகள் இருக்குது. ஆண்டவரே, என்னால் முடியலையே, நான் எப்படி ஆண்டவரை சமாளிக்கிறது, எப்படி ஆண்டவரை பண்ணுறது நீங்களா நினைக்கலாம். நீங்கள் கவலைப்படாத மகனே, மகளை, கவலைப்படாத சகோதர சகோதரி, இந்த யூடியூப் சேனலை பார்த்துக்கிற உங்கள் அனைவரும் இயேசு சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு தேவையானதை நான் கட்டளையிடுறேன் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்ட சிநேகர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இன்னொரு முறையாக நான் வாழ்த்துகிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 24 மணி நேரம் உங்களுக்காக ஆண்டவர் விடத்தில் உங்கள் இயேசுவோட கிருபையோடு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த செய்தி முடிஞ்சிட்ட பிறகு நான் என்னுடைய ஃபோன் நம்பர் பண்ணுறேன். எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.